கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் ஏசாயா 25:7. சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். இந்த காலை வேளையிலே ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களை மூடியிருக்கிற மூடலையும், நீங்கள் முன்னேற முடியாமல் தடையாய் இருக்கிற, உங்கள் முகத்தின் மேல் பிரகாசம் வெளிப்பட முடியாமல் தடையாய் இருக்கிற முக்காட்டையும் ஆண்டவர் நீக்கி போடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. பல்வேறு சூழ்நிலையில் நீங்கள் முன்னுக்கு உயர்ந்து போக முடியாதபடி, அடிச்சுவடுகளை முன்னோக்கி வைக்க முடியாதபடி, தரிசனங்களை லட்சியங்களையும் அடைய முடியாதபடி முக்காடுகளும் மூடல்களும் சத்துருக்களினாலும் மனிதர்களினாலும் உங்களை பயங்கரமாய் தடை பண்ணி கொண்டிருக்கிறது. நிச்சயமாய் இவைகளை தகர்க்கவும் இவைகளை அகற்றவும் ஆண்டவராகிய தேவனால் முடியும். ஆமேன். தேவ பிள்ளையே, நீ இன்றைக்கு யோசித்து பார். எனக்கு முன்பதாய் நிற்கின்ற மூடல்கள் என்ன? எனக்கு முன்பதாய் இருக்கின்ற முக்காடுகள் என்ன? என் கண் தெரியாதபடி, என்னுடைய பாதை தெரியாதபடி என்னை தடைகின்ற, என்னை மங்க வைக்கின்ற இந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றி என்னை பிரகாசிக்க வைக்கும்படியே நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவரிடம் உங்களை ஒப்படையுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் இந்த நாளிலே மூடல்களையும் முக்காடுகளையும் நீக்கி உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார். ஜெபிப்போம். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த காலை வேளையிலும் முன்னேற முடியாமல், பிரகாசிக்க முடியாமல் தடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா முக்காடுகளும் எல்லா மூடல்களும் ஜனங்களை விட்டு மாறுவதாக, இப்பொழுதே வெளிச்சம் பிரகாசிப்பதாக. இந்த வேளையிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தின் பாதையிலே நடத்தப்படுவதாக. ஜெபம் கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.